ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோஆப்ரேட்டிவோட முந்தைய வினாத்தாள் முக்கிய வினா விடையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்க மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா, யார் யாரெல்லாம் புக் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம இதை ஹார்ட் காப்பியாகவே கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சில செட் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்துருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூ இல்லைன்னா நன்றிங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க வியூவர்ஸ், கொஷின்ஸை பார்க்கலாம். கூட்டுறவு கொள்கைகள் டேஷ் மாநாட்டில் வகிக்கப்பட்டன. மான்செஸ்டர். ஒரு சங்கத்தின் ஜனநாயக அமைப்பில் முக்கிய இடத்தை பெற்றிருப்பவர் தலைவர். எந்த பிரிவின் கீழ் ஒரு கூட்டுறவு சங்கத்திற்கு முத்திரை கட்டணத்தில் இருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது? 51. டேஷ் அறிக்கையிலிருந்து சங்கம் இறுதி கணக்குகளை தயாரிக்கிறது? வரவு மற்றும் செலவுகள். கூட்டு பங்கு நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர்கள் குழு. கூட்டாண்மை சங்கத்தை பதிவு செய்வது விருப்பமானது. NDDB விரிவாக்கம். தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியம். கடன் வழங்குவதை தவிர உறுப்பினர்களுக்கு சேவை செய்யும் கூட்டுறவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கடன் அல்லாத கூட்டுறவு. டி படிவம் எந்த கிளைக்கு வழங்கப்படும்? மாவட்ட கூட்டுறவு. கொடுப்படி வேண்டிய சம்பளம் எவ்வாறு காட்டப்படுகிறது? செலவு. ஒரு சங்கத்தின் செயலாளர் டேஷ் ஆக இருக்கலாம்? சம்பளம் பெறுபவர் அல்லது கௌரவ பதவி வகிப்பவர். எந்த கூட்டுறவு சங்கங்களின் விதிப்படி சங்கங்களை வகைப்படுத்தப்படுகின்றன? 14. கேரளா கோஆபரேட்டிவ் ஆக்ட் 1969. சங்கங்கள் சட்டப்பிரிவு 16 மற்றும் 20 டேஷை பெறுவதற்கான நடைமுறைகளை உள்ளடக்கியது? உறுப்பினர்களை. சட்டப்பிரிவு 18 படி ஒரு சங்கம் ஒரு தனி நபரை எவ்வாறு இணைக்கலாம்? இதுக்கான பதில் நியமன உறுப்பினர். கேரளா கோஆபரேட்டிவ் ஆக்ட் 1969. வேளாண்மை கடன் பரிசீலனை குழு தனது அறிக்கையை பரிந்துரை செய்த ஆண்டு மற்றும் மாதம்? ஆகஸ்ட் மாதம் 1989. கூட்டுறவுகளை உருவாக்குவதற்கு முன் கூட்டுறவாளர்களை உருவாக்குங்கள் என டேஷ் குழு கூறுகிறது? மேக்லேகன் குழு. சுய உதவி டேஷ் மூலம் திறம்பட செய்யப்படுகிறது? இதுக்கான பதில் கூட்டுறவு சங்கம். ஸ்வீடனில் சில்லறை கூட்டுறவுக்கான மைய அமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கூட்டுறவு ஃபோர்பண்டேட். 1899. பின்வருவனவற்றில் முக்கிய துறையின் ஒரு பகுதி எது? இதுக்கான பதில் இயந்திர விற்பனை. தேசிய வங்கி மேலாண்மை நிறுவனம் என்பது வங்கி ஊழியர்களுக்கு வங்கியில் பயிற்சி அளித்தல். சரி, ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் சில செட் ஆஃப் கொஷின்ஸை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தா மறக்காமல் அதை லைக் பண்ண கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூ இல்லைன்னா நன்றிங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவோட எந்த பார்ட்லையாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லாரோட டவுட்ஸுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்யூ.